Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க. நீட் கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஈஸியாக கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் நாம் உடனே கொண்டே வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்டிமேஷன்ஸ் வந்து உடனே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது க்ளோசிங் கட் ஆஃப்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரவுண்ட் 2ல நமக்கு வந்து காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பேச போறோம். சரியா? சில பேர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லி, சரியா, பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் மாதிரி நீங்க வரவே முடியாது சார் அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. சரியா? பரவாயில்ல, அவரை மாதிரி நம்ம வர முடியாது, அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். சரியா? அவரை மாதிரி நம்ம வர்றதுக்காக நம்ம தனியாக என்ன பார்த்தா யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கல. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு ஃபாலோ பண்ணலாம். அதனால இன்னொருத்தவங்கள சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிறது கிடையாது. சரியா? அதனால இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்து வரதான் செய்யும். அதை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரி பண்ண போகிறது கிடையாது. சரியா? அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் 1ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணணும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிட்டு, அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல எந்த அளவுக்கு நமக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இங்க வந்து நம்ம ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி கேட்டகரி வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு, ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 538க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. சரியா? பிசியில 509, பிசிஎம்ல 504, எம்பிசியில 496, எஸ்சியில 441, எஸ்சி ஏல 397, எஸ்டியில 402. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, அதாவது கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனா ரேங்க் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரியா? ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. முக்கியமா நீங்க 550 மார்க்குக்கு கீழே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு மார்க்கோட டிஸ்டன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் வந்து கண்டிப்பா, அதனால நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், கட் ஆஃப் நீங்க வச்சு கம்பேர் பண்ணாம ரேங்க் வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம என்ன பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் ரேஞ்ச் வந்து இதோட ஸ்டாப் ஆனதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்து இஎஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஓசியில 541, பிசியில 532, பிசிஎம்ல 578, எம்பிசியில 524, எஸ்சியில 464, எஸ்சிஏல 435, எஸ்டியில 401. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஓசியில 497க்கு முடிஞ்சிருக்கு, பிசியில 478, பிசிஎம்ல 472, எம்பிசியில 475, எஸ்சியில 414, எஸ்சிஏல 368, எஸ்டியில 374. அதுக்கப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது ஓசியில வந்து பார்த்தீங்கன்னா 478, பிசியில 475, பிசிஎம்ல 470, எம்பிசியில 471, எஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா 408, எஸ்சிஏல 367, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 365. அதுக்கப்புறம் ஐஆர்டி வார்டை பார்க்கும்போது பிசியில 500, பிசிஎம்ல 237 கிடைச்சிருக்கு ஐஆர்டிக்கு, எம்பிசியில வந்து பார்த்தீங்கன்னா 498, எஸ்சியில 449, எஸ்சிஏல 415. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் செஞ்ச தவறு. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கும்போது சொல்லிட்டே இருப்பேன், யாராவது ஒரு ஆளை கூட கைடன்ஸுக்கு வச்சுக்கோங்க, கூட கைடன்ஸுக்கு வச்சுங்கன்னு சொன்னது காரணம் வந்து அது ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு வேணாம், இந்த நான் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்கும் போது சொல்றேன், உங்களுக்கு ஆக்சுவலா கிடைச்சிருக்கணுமே, உங்க மார்க் இதுவாச்சே, உங்களுக்கு கிடைச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்றேன். சார் அதை போடாம விட்டுட்டோமே சார், அதை போடாம, அதுவும் நம்ம இது வந்து நான் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. நல்ல மார்க் அவருக்கு ஆக்சுவலா வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ்ல சூப்பரா அவர் வந்து படிச்சுக்கணும். 546 மார்க் எவ்வளவு பெரிய மார்க்குங்கிறத நீங்க பாத்துக்கணும். சரியா? பிசி கம்யூனிட்டில 546 மார்க் எடுத்திருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட், அது ஃப்ரெஷர் அவர். சரியா? 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா எழுதியிருக்காரு, 546 மார்க் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு கவுன்சிலிங் பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நெட் சென்டர்ல போய் அப்ளை பண்ணும்போது ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அப்ளை பண்ணதோட விட்டுட்டாங்க. ஓகே, இவ்வளவுதான் போல, இதுக்கு மேல நம்ம அப்ளை பண்ணது தேவையில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டாங்க. சரியா? எதுக்கு அப்ளை பண்ணவே இல்லைன்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங் சுத்தமா அப்ளை பண்ணவே இல்லை.
இப்போதான் எனக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த ஆல் இந்தியா கவுன்சிலோட அலாட்மெண்ட் வந்தோடனே ஃபோன் பண்றாங்க. சரியா, அதுலயும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, இதை மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஆல் இந்தியா கவுன்சிலிங்கை முடிச்சுட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அதுவும் கொடுக்கல. அவங்க யாரை பிளேம் பண்றாங்கன்னா நெட் சென்டர்காரங்க எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி தான் தவறுகள் வந்து நடக்கும். சரியா, அந்த தவறுகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மாற்றி தவறுகளை நம்ம என்ன சரியா வைக்கணும் அப்படின்னா நம்ம மாதிரி சேனலை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆளை எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய என்ன பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா, அதே மாதிரி இந்த ரீஅலாட்மெண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரீஅலாட்மெண்ட் போடுவாங்க, அப்கிரேட் பண்ண போவாங்க. அதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். அதெல்லாம் ரொம்ப சுதாரிப்பு பண்ணணும். இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும், அப்புறம் ரீஅலாட்மெண்ட்ல தேவையில்லாம வேஸ்டான ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். சரியா, அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ரொம்ப தெளிவா நீங்க இருக்கணும். தெளிவா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ ரவுண்ட் 2ல என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாருங்களேன், நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குல்ல, இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு நிறைய பசங்க மூவ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா ரவுண்ட் 2ல கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் என்ன நடக்கும் அப்படின்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா க்ளோசிங் கட் ஆஃப்ல எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துக்கவங்களே மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டு வச்சிருக்காங்க. சரியா, ஒருவேளை அவங்க வந்து சப்போஸ் திரும்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வரலாம். அப்படி வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடைச்சிருக்க கட் ஆஃபுக்கு என்ன பண்ணலாம் உள்ள அவங்க வரலாம். அப்படி வராமல் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரியா, நீங்க மேனேஜ்மெண்டோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து பாருங்க நீங்க முதல். சரியா, அதை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நிறைய பேர் மூவ் ஆனாங்கன்னா இந்த இதுல இருந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபைனலா பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு இப்போ 478க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் பிரைவேட் யூனிவர்சிட்டியை பார்த்து என்ன பயப்படுறாங்க. சரியா, ஃபீஸ் வந்து அதிகமாக போட்டுருவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. நாம ஃபைனலா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ஓசியா இருந்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியோட சேர்த்து நான் சொல்றேன். சரியா, பிரைவேட் யூனிவர்சிட்டியோட சேர்த்து 475 வரைக்கும் என்ன பண்ணலாம் சொன்னா செகண்ட் ரவுண்டு நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிசியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 465 இல்ல 469 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கலாம். பிசிஎம்மா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 468 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கலாம். எம்பிசியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 467 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். எஸ்சியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதாவது 405 வரைக்கும் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது பிரைவேட் யூனிவர்சிட்டியோட சேர்த்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பிரைவேட் யூனிவர்சிட்டி கொடுக்கவே மாட்டாங்க சாய்ஸ் பண்ணுங்க. நான் சொல்றது பிரைவேட் யூனிவர்சிட்டி வரைக்கும் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை பார்த்துங்க. எஸ்சிஏவா இருந்தீங்க அப்படின்னா 365 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏவா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 365 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 363 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். சரியா, ஒருவேளை இது இந்த விஷயம்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு பசங்க மூவ் ஆகிட்டு அங்க போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, அப்ப இங்க ரிப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், கூட ஒரு ஆளை கைடன்ஸ் வச்சு என்ன பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். நீங்க நம்மளை தேடி வரும்னு நான் சொல்லவே கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்களை கூட வச்சுங்க. சில பேர் குழப்பி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால பாத்துங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல லாஸ்ட் இயரோட ரவுண்ட் 2ஓட வேகன்சி லிஸ்ட்டை கூட நினைச்சு பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை. அந்த என்ஆர்ஐ லேப்ஸ் ஆகக்கூடிய சீட் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை வந்து அது வந்து இங்கே உள்ள நமக்கு வந்து கவர்மெண்ட் வித் ப்ரைவேட்டில் வரப்போகுதா அப்படிங்கிற அப்டேட்டு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.